பெரும்பாலானோரோட நோக்கம் அப்போ வந்து சாமி கிட்ட போய் வேண்டுனா நமக்கு ஏதாவது வரணுன்ற நோக்கத்தோட தான் கோயிலுக்கு போறாங்கன்னு சொல்றீங்களா? நிச்சயமா. அந்த ஆன்மீக சிந்தனை எதற்காகன்னு தெரியாம, அடிப்படை தெரியாம பேசுறாங்களா? நான் இப்படி சொல்றேன் சார். இப்போ நான் ஒரு கோயிலுக்கு போய் ஒரு விஷயம் நான் வேண்டுறேன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன எனக்கு ஒரு விஷயம் பிடிக்குது, நடக்கணும்னு நினைக்கிறேன். அது எவ்வளோ அற்பமான விஷயமா இருக்கலாம், இல்லை ரொம்ப உயர்ந்த விஷயமா இருக்கலாம். நான் என்ன தெரியுங்களா நினைப்பேன், என் மனசு இப்படி ஆசைப்படுது, இதனால் எனக்கு நல்லது நடக்கும்னா மட்டும் எனக்கு இது கிடைக்கட்டும், இல்லைன்னா எனக்கு இது கிடைக்கவே வேண்டாம். என்ன விஷயமா வேணா இருக்கலாம். ஒரு விஷயம் நம்ம ஆசைப்பட்டு அதனால் நமக்கு துன்பம் வர்றதுக்கு, இதனால் எனக்கு துன்பம் தான் வரணும், அது வேண்டாங்க. என் மனசு ஆசைப்படலாம். இன்றைக்கி நாளை மத்தானது ஒரு நாளைக்கு வந்து எனக்கு இது வந்திருந்தால் நல்ல காலம், இது துன்பம் தான் எனக்கு தந்திருக்குன்னு எனக்கு இறைவன் காட்டக்கூடிய ஒரு இடமா இருக்கலாம். என் மனசு இன்றைக்கி இப்படி சொல்லுறாங்க, அந்த அந்த விஷயத்தை, அந்த ஆசையை கூட உன் காலில் வச்சிட்டேன். இது நல்லதுனா மட்டும் எனக்கு நடக்கட்டும், நல்லது இல்லைன்னா எனக்கு கொடுக்காது. அதாவது ஆன்மீகத்தின் மீது அதீத நம்பிக்கை உடையவர்கள் கோயிலுக்கு எதுக்காக போகணும்னு ஒரு பிரதான நோக்கம் இருக்கா மேடம்? அது நல்ல உண்மையான நம்பிக்கை உடையவர்கள் வந்து இல்லை சார். இன்ஃபேக்ட் சுவாமிகிட்ட போய் நீங்கள் ரொம்ப யோசிச்சு பாருங்களேன். சில உங்களுக்கு ரொம்ப பிரத்யட்சமாக பிடிச்ச ஒரு கோயிலில் போய் நிற்கும் போது உங்களால் எதுவுமே கேட்க முடியாது சார். உங்களால் எதுவுமே அங்கே கேட்க முடியாது. உங்கள் மனசு வந்து அப்படியே பளிங்கு மாதிரி சுத்தமாக இருக்கும், வெற்றிடமாக இருக்கும். அது ஒன்றுமே நீங்கள் அப்படியே பார்ப்பீங்க, அப்படியே வந்துடுவீங்க. அதுதான் சார் டேக்கும். எதுவும் மற்ற, அதாவது தாயுமானவர் சுவாமி சொல்றார், மனதற்ற பரிசுத்த நிலையை தருவாய், பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானது. மனதற்ற பரிசுத்த நிலைன்னு ஒன்று இருக்குல்ல, அது நமக்கு ஒரு சன்னிதானத்தில் கிடைச்சா சார், அப்போதான் நம்ம உண்மையான ஆன்மீகவாதியா